ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு சல்மான் ரோட் வழியாக போயிட்டு எக்ஸிட் 7 கிட்ட இருக்குது ஸ்கூல். அல்ஃபா ஸ்கூலு இங்கே தான் போயிட்டு பிக்கப் பண்ணணும். இங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸ்கூலுக்கு. காலையில் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வரதான். ரியாத்தில் ஒரு வாரமாக மேகமூட்டமாக இருக்கிறது. அனல் காற்றாக இருக்குது. ஆனால் ரொம்ப வெயில் இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இன்றைக்கி டெய்லியும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் இருக்குது. வண்டி துடைக்கிற வேலை டிரைவருங்க வச்சுக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, இப்படியே போனால் என்ன பண்ணுறது? சவுதியில் எல்லாத்தையும் டிரைவர்களும் க்ளீன் பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் எப்பயும் மாரி ஸ்கூலில் போய் பசங்க எடுத்துகிட்டு வரதுக்கு மணி 2:30 மணி 1:30 ஆகிடுச்சு. போயிட்டு பசங்க கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டு அடுத்து எங்கே டியூட்டி வரணும் தெரியாது. டிரைவர்களுக்கு தான் தெரியுங்களா, எப்போ எந்த நேரம் 24 hours ஆர்மி, எனி டைம் ஆக்சிடென்ட் ரெடியாக இருக்கும். என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இன்றைக்கி டிராஃபிக் ரோடு எப்படின்னு தெரியல. அபுபக்கர் ரோடு பார்ப்போம். சவுதியில் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டாங்க. பார்த்து வண்டியை ஓட்டுங்க டிரைவருங்களாம். ஹவுஸ் டிரைவர்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து வண்டி ஓட்டணும். எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பீட் கேமரா, சீட் பெல்ட், மொபைல் கேமரா, மொபைலை கையில் எடுத்தாலும் ஸ்பீட் கேமரா எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. சென்சார் கேமரா நிறையா இருக்குது ரோட்டில். சீட் பெல்ட் போடுறது, கையில் மொபைல் எடுக்கிறது, இதெல்லாம் அதிகபட்சமான ஃபைன். ரெட் சிக்னலில் ஜம்ப் பண்ணுறது 3000 கிட்ட ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஓவர் ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் ஃபைன். இங்கே அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். சவுதியில் இருக்கிற ஹவுஸ் டிரைவர்ஸ்லாம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி. ரியாத்தில் அபுபக்கர் ரோட்லேயும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டினா பார்த்து ஓட்டணும். இல்லை என்றால் ரொம்ப சேதாரமாகிவிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். இல்லையா, நிதானம் ரொம்ப முக்கியம். பொறுமையாக வண்டி ஓட்டணும். இல்லைன்னா போச்சு, நம்ம இங்கே அடிமையிட வேண்டியதாக இருக்கிற காசை கட்டுறதுக்கெல்லாம். டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல ரோட்டில். ஓகேனா எப்பயுமே இந்த ரூட்டில் தாங்க போகணும். போயிட்டு பசங்க கூப்பிட்டு வர்றது. டிராஃபிக் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்குது. வண்டி மூவ் ஆகுது. எப்பயுமே இந்த ரோடு இந்த டைமில் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இந்த ரோடு கிங் ஃபாகத், அபுபக்கர் எப்பயுமே ரொம்ப கிங் அப்துல் அசீஸும் ரொம்ப பிஸி ரோடு தான். ஏன்னா ஸ்கூல் பிக்கப் பண்ணுறது, ஆஃபீஸ் டைமிங் எல்லாமே இந்த டைம்ன்றதால எல்லாமே ரோடு ரொம்ப பிஸியாக இருக்குது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எங்கே போனால் பார்க்கிங் கிடைக்காது. எங்கே போனால் ஸ்கூலுக்கு அடித்து முடிச்சுட்டு முன்னாடி போனால் அங்கே பார்க்கிங் கிடைக்காது. என்ன சொல்கிறது, ரியாத்தில் முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போ எல்லாமே ரொம்ப சிட்டியில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லா வாகனங்களும் அதிகமாகிடுச்சு. டிராஃபிக்கும் அதிகமாகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா 90 தான் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேலே அதிகமாக போனால் கேமரா அடிச்சிங்கன்னா ஃபைன் தான். அதனால் பார்த்து ஓட்டணும் வண்டியை. என்ன ரோடு ஸ்பீட் லிமிட்டோ அந்த லிமிட் பார்த்து ஓட்டணும். இல்லைன்னா ஃபைன் நம்ம தான் கட்டணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸ்பீட் லிமிட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைனா நமக்கு அவசரம் நம்ம மாதிரி இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிக்னலில் ஸ்பீட் கேமரா அடிச்சுன்னா 300 ரியல். அது என்ன ஸ்பீடு பொறுத்து 300 ரியல் கொடுத்தாங்க. ஒரு மாதம் சாப்பாடு சொல்லிட்டு ஆடிக்கும். சீட் பெல்ட் போடணும். அதை மொபைல் கையில் கொடுத்தோன்னா பைசா சுச்சுவேஷன் எப்படியோ அப்படி ஃபைன் வரும். வாரத்துக்கு கிளைமேட் இப்படி தான் இருக்கும். வெறும் வெப்பக்காற்று, அனல் காற்றா இருக்குது. ஆனால் வெயில் இல்லை, மேகம் மூடி தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ மழை ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிட்ருக்கு சவுதியில். பார்க்குறவங்கலாம் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரோட்லேயும் இந்த இடத்துலையும் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். எல்லாம் யூடர்னில் வண்டி நிறுத்தி போட்டாங்கன்னா டிராஃபிக் அதிகமாக வரும். அப்படியே போக மாட்டேன், அப்படியே டிராஃபிக் ஆகும். வண்டி கொடுக்க நிறுத்தி போட்டு டிராஃபிக் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக யூட்டன் போகிறோம், ஃபுல்லாக வாங்கி நிற்க வேண்டியதாக இருக்கும். பார்த்து ஒதுங்கி நிற்கணும். பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்கோம். சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படியே பண்ணால் என்ன பண்ணுறது? எல்லா ரோடும் இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த சைடு ரோடு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அவ்வளோ ரோடில் எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி மழை வருமா வராதா தெரியலையே. எல்லாம் நைட் டைமில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுது. காலையில் ஏஞ்சா வண்டியை துடைக்க வேண்டியதாகிடுது. இன்றைக்கி துடைக்க வேணாம்னு நினச்சா இன்றைக்கி வண்டியை ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னத்த சொல்ல, மழைங்க பண்ணுறதுக்கு.
வழி விட மாட்டாங்கப்பா. அப்படித்தான் வண்டி ஓட்டுறது, முக்கால்வாசி டிராஃபிக் பண்ணுறது ரோட்டை. இன்னும் இப்போ அந்த ஸ்பீட் லிமிட்டாச்சும் போகணும், அநியாயத்துக்கு ஸ்லோவாக போகணும். அப்படி பண்ணால் என்ன செய்யணும்? சொல்கிறதுக்கு இல்லைங்க, சவுதி நிலைமைகள் எல்லாம் தலைக்கீழாக போய்கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையாளர்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணுறது, செலவு பண்ணுறது வந்து எக்ஸ்பென்சிவ், ரொம்ப 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 காஸ்ட். பட்ஜெட்டை மீறி சென்று கொண்டிருக்கிறது. எல்லாமே ப்ரைஸ் காஸ்ட்டாக. ஒரு சில நேரங்கள் நம்ம ஊர்களையே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணும். இருக்கிற விலைவாசி அளவுக்கு விலைகள் எல்லாம் அதிகமாகி விட்டன. என்னத்தை பண்ணு. அவ்வளோதாங்க, ஸ்கூலுக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஒரு ரைட்டாக போட்டு உள்ளே போய் நிற்க வேண்டியது. பார்க்கிங் இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே ரைட்டாக போட்டு உள்ளே போய் நிற்கும். ஒரு வண்டி இல்லை, என்ன ஆகும் என்று தெரியவில்லை. பார்ப்போம், போய் சென்று பார்ப்போம் என்ன பண்ண.